Hi friends, welcome to Digestive Max. நான் உங்கள் புருஷோத்தமன். நாம் இன்னைக்கு 10th standard second chapterல AP and GP பத்தி பார்க்க போறோம். AP means arithmetic progression, GP னா geometric progression. Okay, இதை தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா AP னா arithmetic progressionக்கு தமிழ்ல கூட்டுத்தொடர் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி ஜிபிக்கு ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷனுக்கு பெருக்கு தொடர்னு சொல்றோம். அது என்ன கூட்டுத்தொடர் பெருக்குத்தொடர்? ஒரு குறிப்பிட்ட நம்பர் கூட ஒரு குறிப்பிட்ட நம்பரை நம்ம கண்டினியூ தொடர்ந்து கூட்டுறதுனால அதை கூட்டுத்தொடர் சொல்றோம். அதே மாதிரி பெருக்கு தொடர்ல ஒரு குறிப்பிட்ட எண்ணோட ஒரு குறிப்பிட்ட எண்ணை தொடர்ந்து பெருக்கிறதுனால அது பெருக்கு தொடர் நம்ம சொல்லலாம். நாம இப்போ அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் ஏபினுடைய ஜெனரல் ஃபார்ம், ஒரு ஏபினா எப்படி இருக்கும் அப்படின்னு ஜெனரல் ஃபார்ம் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏபிக்கு ஜெனரல் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, a plus d a plus 2d etc. இந்த டைப்ல இருக்குன்னு சொல்றோம். So the general form of an AP is a comma a plus d comma a plus 2d etc. Okay, here what is a? A is the first term. What is d? D is the common difference. Common difference. So இது தமிழ்ல சொல்லணும்னா A என்பது முதல் உறுப்பு. A என்பது முதல் உறுப்பு. D என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, D என்பது காமன் டிஃபரன்ஸ், பொது வித்தியாசம். காமன் டிஃபரன்ஸ் பொது வித்தியாசம், பொது வித்தியாசம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, சரி. அது என்ன ஏங்கிறதுனா அவங்க கொடுத்திருக்கிற அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் கூட்டு தொடர்ல முதல் உறுப்பு, அவங்க கொடுத்திருக்கிற முதல் உறுப்பு. டிங்கிறது என்னன்னா பொது வித்தியாசம். இந்த பொது வித்தியாசத்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காமன் டிஃபரன்ஸ் டி ஈக்குவல் டு T2 minus T1. அது என்ன T2 minus T1? T2ங்கிறது இரண்டாம் உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு. காமன் டிஃபரன்ஸ் டி ஈக்குவல் டு T2 minus T1. Okay, so the general form of an AP is a comma a plus d comma a plus 2d comma etc. Here a is the first term, d is the common difference. We can find d equal to T2 minus T1, that is term 2 minus term 1. Okay, now let us see GP. Same way like AP, general form of GP. What is it GP? A comma AR comma AR square comma etc. This is the general form of an GP. Here what is A? Like AP, A is also the first term. A is the first term of the given G. What is R? R equal to common ratio. Here we can find common ratio R equal to T2 by T1. T2 by T1. T2 means
second term, T1 means first term. The same way we can find common ratio. Okay? தமிழ்ல ஜிபினா பெருக்கு தொடர். ஒரு பெருக்கு தொடருடைய பொது வடிவம் ஜெனரல் ஃபார்ம்னா பொது வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னா a கமா ar கமா ar ஸ்கொயர் கமா எக்ஸெட்ரா இந்த மாதிரி இருக்கும். இதுல ஏங்கிறது முதல் உறுப்பு. கூட்டுத்தொடர் மாதிரியே பெருக்கு தொடர் ஏ என்பது என்னது முதல் உறுப்பு. ஆர் என்பது என்ன? ஆர் என்பது காமன் ரேஷியோ. காமன் ரேஷியோனா பொது விகிதம். பொது விகிதம் அப்படின்னு சொல்றோம். அந்த ஆர் எப்படி நாம ஃபைண்ட் பண்றது? ஆர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆர் ஈக்குவல் டு இரண்டாவது உறுப்பு பை முதல் உறுப்பு போட்டு டிவைட் பண்ணா நம்ம என்ன பண்ணலாம்? ஆர் நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். Now let us see the given sequence is AP or not. நமக்கு கொடுத்திருக்கிறது தொடர் வந்து கூட்டுத்தொடரா இல்லையா அப்படி நாம செக் பண்ணோம். சரி, அதுக்கான கண்டிஷன் என்ன அப்படிங்கிறது இப்ப பார்க்க போறோம். இப்ப இதுல முதல் உறுப்புங்கிறது என்ன? 9. First term is 9. Common difference D equal to T2 minus T1. T2 minus T1 என்ன? 13 minus 9 equal to 4. நல்லா மைண்ட்ல வச்சுக்கங்க. Dங்கிறது T2 minus T1 மட்டும் கிடையாது. Difference between the consecutive terms of an AP. அப்ப என்ன பண்ணு? T2 minus T1 மட்டும் தான் போடணுமா? இல்ல. T3 minus T2 போடலாம். The same D என்ன? T3 minus T2. T3 என்ன? 17 minus 13 equal to 4. Again, common difference. T3 minus T2 ல T4 minus T3 நம்ம find பண்ணலாம். T4 21, T3 17. This is also common difference 4. Again, the next term. T5 minus T4. T5 is 25, T4 is 21. Here the common difference is 4. So, in the given sequence, the common difference between the consecutive terms is same. This is called arithmetic progression. அப்போ கொடுத்திருக்கிற ஒரு தொடர் வந்து கூட்டுத்தொடரா இல்லையா அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா நம்ம அடுத்தடுத்த உறுப்புகளுக்கான வித்தியாசம் பொது வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறோம். அந்த பொது வித்தியாசம் எல்லாமே ஒரே மாதிரியா இருந்துச்சுன்னா அது கூட்டுத்தொடர் சொல்றோம். ஓகே, அப்போ அவங்க கொடுத்திருக்கிற தொடர் வந்து இது கூட்டுத்தொடர் தான். ஏன்னா பொது வித்தியாசம் இல்ல. அடுத்தடுத்த எண்ணு 13 மைனஸ் 9 4, 17 மைனஸ் 13 4, 21 மைனஸ் 17 4, 25 21 லெஸ் பண்ண 4. அப்ப எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பொது வித்தியாசம் ஒரே மாதிரியா இருக்கிறதுனால கொடுத்திருக்கிற தொடர் வந்து கூட்டுத்தொடர் அப்படின்னு நாம முடிவு பண்ணோம். Let us see the next sequence. This is also the check the given sequence is the AP or not. Okay, அப்ப இந்த கொடுத்திருக்கிற தொடர் வந்து கூட்டுத்தொடரா இல்லையா அப்படின்னு நாம செக் பண்றோம். இப்ப லாஸ்ட் சம் பார்த்தோம், அதுல எல்லாமே பொது வித்தியாசம் ஒரே மாதிரி இருந்ததுனால அதை நம்ம வந்து கூட்டுத்தொடர்னு சொன்னோம். அதே மாதிரி எதையே நம்ம அதே பொது வித்தியாசத்தை கண்டுபிடிப்போம். பொது வித்தியாசம் ஒரே மாதிரி ஒரே எண்ணா இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து கூட்டுத்தொடர்னு சொல்லுவோம். இல்லைன்னா கூட்டுத்தொடர் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். So the given sequence is 6, 8, 11, 15, 20, etc. Here the first term a equal to 6. Common difference d equal to T2 minus T1. T2, what is T2? 8. 8 minus 6 equal to 2. The next third term again T3 minus T2
equal to T3 what is 11. T2 8. 11 minus 8 3. Again T equal to T3 no T4 minus T3 equal to 15 minus 11 equal to 4. Next D equal to T5 minus T4. This is 20 minus 15 equal to 5. Here the common difference of the consecutive terms are different. So this is not an AP. The given sequence is not an AP. Okay? அப்போ கொடுத்திருக்கிற தொடர் வந்து கூட்டு தொடரா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்கிறதுக்கு என்ன பண்றோம்னா இந்த பொது அடுத்தடுத்த எண்களுக்கு இடைப்பட்ட பொது வித்தியாசத்தை நம்ம செக் பண்ணும்போது ஒவ்வொன்றுத்துக்கும் வேற வேற. இதுக்கு 2 வருது, இதுக்கு 3 வருது, இதுக்கு 4 வருது, 5. ஆனா லாஸ்ட் சம்ல என்ன பார்த்தோம்? எல்லாம் ஒரே மாதிரி இருந்ததுனால அது வந்து கொடுத்திருக்கிற தொடர் கூட்டு தொடர்னு சொன்னோம். இந்த தொடர் வந்து கூட்டு தொடர் இல்லை. சரியா? Now let us see the next sum. In this sum they given first term of an AP A equal to 5, common difference D equal to 6. We have to find general form of the given AP. Already we know general form of an AP is A comma A plus D, A plus 2D, comma A plus 3D, comma etc. Here what is A? 5. Next term A plus D, 5 plus 6, comma A 5 plus 2 into D, comma 5 plus 3 into D, comma etc. Here 5 plus 6 11, 5 plus 2 6 are 12, 12 plus 5 17, 3 6 are 18, 18 plus 5 23, etc. This is the general form of given AP. Next sum, the same way the general form of an AP is A comma A plus D comma A plus 2D comma A plus 3D, etc. We substitute the value of A and D in the general form. The first term what is A? 7. The second term A plus D. A plus D means 7 plus, you write negative values in within bracket, comma 7 plus 2 into D, 2 into common difference minus 5, comma 7 plus 3 into common difference minus 5, comma etc. Okay, 7 comma 7 plus into minus minus 5, 7 minus 5. Here 7 plus into minus minus 2 5s are 10. 7 plus into minus minus 3 5s are 15, comma etc. 7 comma 7 minus 5 2. 7 minus 10 minus 3. 7 minus 15 minus 8, etc. This is the general form of the given AP. Now let us see GP. Given sequence is in GP or not. So first term of the given GP is A equal to 3. The common ratio R equal to T2 by T1. Here T2 is 9, T1 is 3. 3 3s are 9. So the R is 3. Next R. T3 by T2. What is T3? 27 by 9 equal to 3. The next R. T4 by T2. T3. T4 by T3 equal to 81 by 27. This is also 3. So the common ratio of the consecutive terms of the given sequence is same. So the given sequence is a GP. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த கொடுத்திருக்கிற தொடர் வந்து பெருக்கு தொடரா இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ண போறோம்.
அப்போ அதுல இருக்கிற முதல் உறுப்பு a ஈக்குவல் டு என்ன 3. பொது விகிதம் காமன் ரேஷியோ r ஈக்குவல் டு என்ன t2 by t1 இரண்டாவது உறுப்பு பை முதல் உறுப்பு. அப்படி போடும்போது இரண்டாவது உறுப்பு என்ன 9 9 by 3 ஈக்குவல் டு 3. அடுத்து என்ன அதே இதுதான் பொது விகிதம் r ஈக்குவல் டு t3 மூன்றாவது உறுப்பு பை இரண்டாவது உறுப்பு போடு. மூன்றாவது உறுப்பு 27 by 9 ஈக்குவல் டு 27 9ஆல் வகுத்தா 3. அதே மாதிரி பொது விகிதம் r ஈக்குவல் டு நான்காவது உறுப்பு பை மூன்றாவது உறுப்பு போடும்போது நான்காவது உறுப்பு 81 மூன்றாவது உறுப்பு 27 81 27 வகுக்கும்போது நமக்கு 3. அப்ப எல்லா பொது விகிதங்களும் எது கொடுத்திருக்கிற தொடர்ல எல்லா பொது விகிதங்களும் சமமா இருக்கிறதுனால ஒரே எண்ணா இருக்கிறதுனால பெருக்குத்தொடர் நாம சொல்றோம். சரி, இப்போ அடுத்த சம பார்க்கலாம். Now let us see the next sum. The given sequence a equal to 120, r equal to second term by first term 60 by 120. This is 1 by 2 or 0.5. Okay. Next, r equal to t3 by t2 equal t3 30 by 60. This is also 1 by 2 equal to 0.5. Next, r equal to t4 by t3. What is t4? 18. 18 by 30. 18 by 30 means when we cancel the 6th table, 6 3s are 6 5s are. This is 3 by 5. This is 0.6. Okay. Here common ratio of the first two consecutive term is 0.5. The second and third term is 0.5. But fourth and third term is 0.6. Here all the common ratios are not equal or not same. So the given sequence is not in GP. இங்க என்ன பார்க்கிறோம்னா முதல் உறுப்பு 120 பொது விகிதம் இரண்டாவது உறுப்பு பை முதல் உறுப்பு போடும்போது நமக்கு 0.5 வருது. அதே மாதிரி பொது விகிதம் மூன்றாவது உறுப்பு பை இரண்டாவது உறுப்பு போடும்போது 0.5 வருது. அதே இது வந்து நான்காவது உறுப்பு பை மூன்றாவது உறுப்பு போடும்போது நமக்கு 0.6 வருது. இங்க இருக்கிற எல்லா பொது விகிதங்களும் ஒரே மாதிரி இருந்தாதான் ஒரே எண்ணாக இருந்தாதான் அதை நம்ம பெருக்குத்தொடர்னு சொல்லுவோம். இங்க ரெண்டு ஒரே மாதிரி இருந்தா கூட மூணாவது வர்றது வேற மாதிரி இருக்கிறதுனால இது கண்டிப்பா ஜிபி கிடையாது. Now let us see the formation of GP. They given first term a equal to 6, common ratio r equal to 3. What is the general form of an GP? A comma AR comma AR square comma AR cube etc. What is the first term? A 6 comma A into R 6 into 3 comma A 6 into 3 the whole square. Next A 6 into R the cube, R is 3 the whole cube comma etc. 6 comma 6 3s are 18. Here 3 square is 9, 6 9s are 54. Here 3 cube means 3 3s are 9, 9 3s are 27. 3 cube is 27. 27 into 6 or 27 into 6. 6 7s are 42, remainder 4. 6 2s are 12 plus 4, 16. 162 etc. This is the general form of given GP. Now let us see the next sum. Here a equal to root 2, r equal to root 2. The general form of GP is a comma ar square comma ar cube comma etc. Here a is root 2 comma a into r root 2 into root 2 comma a into r square root 2 into root 2 the whole square. A r cube root 2 a r is root 2 the whole cube comma etc. Here root 2
root 2 into root 2, only 2. Root 2 into root 2, we remove the root, then we write 2. Here, root 2 the whole square is 2, the answer is 2 root 2. Here, root 2 the whole cube, root 2 the whole cube is 2 root 2, 2 root 2 into root 2. So, root 2 into root 2, 2. 2 into 2, 2 2s are 4. This is the fourth term. This is the general form of given GP. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா முதல் உறுப்பும் பொது விகிதமும் கொடுத்தாங்கன்னா பெருக்கு விகிதம் அல்லது பொது விகிதம் கொடுத்தாங்கன்னா நாம எப்படி ஒரு பெருக்கு தொடரை எழுதுறது அப்படின்னு பார்ப்போம். நம்ம பெருக்கு தொடரினுடைய பொது வடிவம் என்ன? a, ar, ar square, ar cube, etc. அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ என்ன பண்ண போறோம்? a வேல்யூவையும் r வேல்யூவையும் இந்த ஜெனரல் ஃபார்முலா நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது a equal to 6, ar னா 6, a க்கு 6, r க்கு 3 வித்தின் பிராக்கெட்ல போடு. a 6 r square 3 the whole square, comma a 6 r cube, r value 3, 3 the whole cube, comma etc. Here 6 3s are 18. அப்ப என்ன பண்ணுவோம்? 3 ஸ்கொயர் என்ன 9, 6 9s are 54 வந்துரும். இங்க 3 கியூப் என்ன 3 3s are 9, 9 3s are 27. 3 3 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 27 வரும். 6 into 27 போட நமக்கு 162, காமா எக்ஸெட்ரா அப்படின்னு வருது. இதுதான் ஜெனரல், அதாவது பொது வடிவம், பெருக்கு தொடரினுடைய பொது வடிவம். அடுத்த சம்ல பாத்தீங்கன்னா முதல் உறுப்பு ரூட் 2 கொடுத்திருக்காங்க, பொது விகிதம் ரூட் 2 கொடுத்திருக்காங்க. பொது இப்போ நம்ம என்ன பண்ணோம்? பொது வடிவத்தை நம்ம எழுதணும். அப்ப அதே சேம் தான். அப்ப ஏக்கு என்ன? ரூட் 2. ஏஆர், ஏக்கு ரூட் 2 இன்டு ரூட் 2, ஏன்னா ஆர் வந்து ரூட் 2, கமா ஏ ரூட் 2 ஆர் த ஹோல் ஸ்கொயர்னா ரூட் 2 த ஹோல் ஸ்கொயர், கமா ஏ ரூட் 2 ஆர் த ஹோல் கியூப்னா ரூட் 2 த ஹோல் கியூப், கமா எக்ஸெட்ரா. இங்க ரூட் 2 ஃபர்ஸ்ட் டைம் வருது. இங்க ரூட் 2 இன்டு ரூட் 2 என்ன 2. இங்க இந்த பாத்தீங்கன்னா ரூட் 2 த ஹோல் ஸ்கொயர் வந்து 2. ஸோ த ஆன்சர் அந்த 2 வந்து நம்ம முன்னாடி ரைட் பண்ணுவோம் 2 ரூட் 2. இங்கே ரூட் 2 த ஹோல் கியூப் என்னன்னா 2 ரூட் 2, 2 ரூட் 2. அப்படி வரும்போது அந்தல வர்ற ரூட் 2 இந்த ரூட் 2 மல்டிப்ளை பண்ணும்போது 2 வரும். அப்போ 2 2s are 4. அப்ப இது வந்து பொது வடிவம் எதுக்கு? பெருக்கு தொடர். நாம இன்னைக்கு பாத்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் செகண்ட் சாப்டர் பார்த்திருப்போம். அதுல வந்து கூட்டுத்தொடர் பெருக்கு தொடர் பார்த்திருப்போம். அதில் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் அண்டு ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஷன் பார்த்துருப்போம். அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு உங்களுக்கு அப்படின்னா என் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க. இதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர், இதை கால் பண்ணிங்க கேட்டுக்கலாம். ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. நன்றி.